அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க, வேலைக்கு சேர விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லர் மவுண்டிங். பாய்லர் மவுண்டிங்னா அப்படி என்னங்க, நிறையா பக்கத்தில் நீங்கள் ஜாபுக்கு போகிற இடத்துல பாய்லர்ஸில் பார்த்தீங்கன்னா பாய்லர் மவுண்டிங் என்னப்பா அப்படின்ட்டு மொதல் கேள்வியை கேட்பாங்க. அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாப் போகும்போது இந்த மாதிரி பாய்லர் பற்றி பாய்லர் மவுண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்தந்த வால்வு தான் இந்தந்த இடத்துல தான் இருக்குங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாபில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன வால்வுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் வேலையாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து வரலாம். இது வந்து ஸ்டீம் ஸ்டாப் வால்வ். இதுதான் முதல்ல ப்ராசஸ்க்கு தேவையான முதல் அடிப்படை இதுதான். ஏன்னா இந்த ஸ்டீம் ஸ்டாப் வால்வ் என்னென்னா இது ஒன்றும் இல்லை, மெயின் வால்வுன்னு சொல்லலாம். இந்த மெயின் வால்வ் எப்படின்னா ஸ்டீம் பாய்லருக்கு மேலே தான் இருக்கும். இது மூலியமாக தான் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டீம் எடுக்கிறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கேஜி கிளாஸ். கேஜி கிளாஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு பாய்லருக்குள்ளே எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். வாட்டர் லெவல் மட்டும் இல்லை, ஸ்டீம் லெவல் உண்மை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கிறதுலாம் வாட்ரு, இப்போ ஒயிட் கலர் இருக்கிற ஸ்டீமு. சரிங்களா, இந்த ஹோல்ஸுக்கு மேலே இது வரைக்கும் ப்ளூ கலர் இருக்கா இது வரைக்கும் தான் வாட்டர் இருக்கும், அதுக்கு மேலே வாட்டர் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வெற்றிடமாக இருந்தால் மட்டும் தான் ஸ்டீம் உருவாகும். அந்த ஸ்டீம் வந்து மேலே நிற்கும் போது ஸ்டீமோட அளவு எவ்வளவு, வாட்டரோட அளவு எவ்வளோன்னு அந்த பாய்லரோட ப்ரெஷர் தான் முடிவு பண்ணணும். பாய்லரோட ப்ரெஷர் மூலிமா உங்களுக்கு கேஜி கிளாஸில் எவ்வளோ வாட்டர் இருக்குது ஸ்டீமுக்குன்னு பார்த்துக்கலாம். அப்போ ரெண்டாவது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீட் வால்வ் அப்படின்னு போடுறாங்கன்னா என்னென்னா ஃபீடு வால்வ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து இந்த ஃபீடு வால்வ்னு சொன்னாவே போதும். எதுக்கு 2 வால்வ் வச்சுருக்காங்கன்னா 2 பம்பு வச்சுருப்பாங்க, அதனால் 2 பம்புக்கு 2 வால்வ் வச்சுருப்பாங்க. சரிங்களா, அந்த என்ன ஃபீடு பம்போட இதுன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அப்படின்னு சொன்னாவே போதும். ஃபீட் பம்பு அதாவது 7 ஸ்டேஜ் அப்புறம் 8 ஸ்டேஜ் அந்த பாய்லரை பொறுத்து 10 ஸ்டேஜ் வரைக்கும் கூட போகும். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் ஸ்டேஜ் வேரியேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாய்லரில் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹெவியாக தள்ள முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளோடன் லைனு, அதாவது ப்ளோடன் பைப்பு, ப்ளோடன் வால்வு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ப்ளோடன் வால்வு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்கிற டஸ்ட்டு, அதாவது ஸ்லட்ஜு இதெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல இருக்கிற ப்ளோடன் வால்வு. அது மூலிமா யூஸ் பண்ணி வெளியெடுக்கிறாங்க ஸ்லட்ஜை. அப்போ ரெண்டாவது மேலே பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா சேஃப்டி வால்வு. இது என்ன சேஃப்டி வால்வுனா இது வந்து பாய்லருக்கு தேவையான உங்களுக்கு ஸ்டீமு தவிர எச்சா இருக்கிற ஸ்டீமை வெளியே அடிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது அங்கே ஸ்ப்ரிங்கு டென்ஷன் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஸ்டீம் வந்து வெளியே போயிடும். இந்த சேஃப்டி வால்வை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏர் பிளக் வால்வுனா இதுனா இப்படின்னு சொல்லலாம், ஏர் பிளக் வால்வுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சுன்னு சொல்லலாம். ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்ச் என்ன ஒர்க் பண்ணுதுன்னா இது வந்து சேஃப்டி வால்வ் நீங்கள் 10 கேஜி வச்சுருப்பீங்க, அடுத்து 12 கேஜி அது சேஃப்டி வால்வ் ஒர்க் ஆகலைன்னா அடுத்து 12 கேஜியோ இல்லை 11.5ஓ இல்லை 30ஓ அது வந்து மறுபடியும் ஐடி ஆஃப் பண்ணுறதுக்காண்டி தேவையில்லாமல் வந்து தண்ணி உள்ளே கம்மியாகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெஷர் ரைஸ் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ப்ரெஷர் கேஜி. இந்த ப்ரெஷர் கேஜும் கேஜ் கிளாஸ் முக்கியங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ரெஷர் கேஜி. ரெண்டாவது வால்வ் என்னென்னா அந்த ப்ரெஷர் கேஜிக்கு முன்னாடி இருக்கிற வால்வ், ஏதாவது நம்ம காலிப்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் ப்ரெஷர் கேஜி கழட்டுவோம் இல்லையா, அதுக்காண்டி அந்த வால்வ் க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணுறதுங்க. சரிங்களா, அப்புறம் ப்ளோடன், அதாவது இங்கே ப்ளோடனில் ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாய்லரில் இங்கே ஒரு வால்வ் இங்கே வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் கீழே தான் வச்சுருப்பாங்க ப்ளோடன் வால்வ். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங், அதாவது இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஃபிட்டிங், இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற ஃபிட்டிங். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டீம் எவ்வளோ போயிட்டுருக்கு, அதாவது உங்களை பைபாஸ் லைனில், அதாவது நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டுருக்கும்போது எவ்வளோ ஸ்டீம் கன்சப்ஷன் எடுக்குது அப்படிங்கிற ஸ்டீம் எவ்வளோ போகுது, ஹவர்ஸ்க்கு எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த மீட்ருங்க. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டலு வால்வ்ஸ் ஐட்டம், அப்புறம் காப்பர் கம்பி இது மாதிரிலாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் சேஃப்டி வால்வு, அதுக்கான கேஸ்கெட்டுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற கேஸ்கெட்டு போல் நட்டு, மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு யூஸ் பண்ணுற பாலு இந்த மாதிரி இருக்குதுங்க. இது வந்து ஸ்டெம்பு, இது மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெம்பு, இது வந்து ஸ்டீம் ஸ்டாப் வால்வு, இந்த மாதிரி ப்ரெஷர் கேஜி, இது வந்து க்ளோப் வால்வு, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேஃப்டி யூஸ்மெண்ட்டு. இந்த மாதிரி இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் இதுதான்
உங்களுக்கு பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்ருக்க மவுண்டிங் கேட்டாவே இந்த அளவுக்கு சொன்னாவே போதும் உங்களுக்கு. என்னென்னக்குன்னு பேசிக்காக இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க. ஸ்டீம் ஸ்டாப் வால்வ், அதாவது மெயின் வால்வ் ஒன்று இருக்குங்க, வாட்டர் லெவல் கேஜ் கிளாஸ் இருக்கும், அப்புறம் ஃபீட் பம்போட 2 வால்வ் இருக்கும், அப்புறம் வந்து ப்ரெஷர் கேஜ் இருக்கும், சேஃப்டி வால்வ் இருக்கும், ஹை ப்ரெஷர் லிமிட் ஸ்விட்ச் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளோடன் வால்வு ஒரு பாய்லரில் வந்து ஒவ்வொன்றும் 2 இருக்கும், முன்னாடி பின்னாடி, இல்லைன்னா 1 இருக்கும். அப்புறம் இதெல்லாம் இந்த ஐட்டம் தான் வந்து பாய்லர் மவுண்டிங்னா இதுதான், இந்த ஐட்டம் தான், இதுதான் வந்து மெயின். அதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாவே போதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோலாம் அடிக்கடி நீங்கள் பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அப்போ தான் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். அப்புறம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க, பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம்.